எக்ஸ்பைரி ப்ராடக்ட் நீங்க எப்படி முதல்ல வச்சிருப்பீங்க? இவ்வளவு குழந்தைங்க சாப்பிடுறாங்க. இந்த குழந்தை இப்ப அந்த பாட்டில் குடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? டிஸ்பிளேல வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேல இருக்கிறத வந்து அவங்க வந்து எடுத்து தூக்கி போட்டிருக்கணும். அவுட் பண்றதுக்கு ஒரு மாசம் வந்து அவங்க வந்து கம்பெனில கேட்டு அவுட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிருந்தாங்களா இல்லை எதுக்கோசம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 6 பேர் போயிருந்தோம். 6 பேர்ல 4 பேருக்கு வயிறு வலி வந்து பாட்டில் டிஸ்போஸ் பண்ணேன். 2 பாட்டிலும் 2 பாட்டில் தான் எங்க டிஸ்போஸ் பண்ணீங்க? காமிங்க. அது குப்பையில தான் எடுத்து காமிங்க. அது ட்ரைனேஜ்ல போடுறேன். சரி, drainage நாளைக்கு வந்து மேனேஜர் வந்து எக்ஸ்பைரி ப்ராடக்ட் நீங்க எப்படி முதல்ல வச்சிருப்பீங்க? இவ்வளவு குழந்தைங்க சாப்பிடுறாங்க. இந்த குழந்தை இப்ப அந்த பாட்டில் குடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல இங்க பேசுங்க. வாங்க இங்கே பேசுங்க. இங்கே பேசுங்க. இங்க வாங்க. ஹோட்டல் தானே, இங்க தானே சாப்பிடுறோம். இங்கே பேசுங்க. எக்ஸ்பைரி ப்ராடக்ட் நீங்க எப்படி வச்சிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஷோகேஸ்ல இருக்க ப்ராடக்ட் எக்ஸ்பைரி நீங்க கனெக்ட் பண்ண மாட்டீங்கன்னா உள்ள இருக்க ப்ராடக்ட் எப்படி குவாலிட்டியா இருக்கும்? குழந்தைங்கலாம் எங்களை குழந்தைங்கலாம் வருடா. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். எக்ஸ்பைரி ப்ராடக்ட் நீங்க வச்சிருக்கீங்களா? எதுக்கு அங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க, இந்த கை குழந்தை இது சாப்பிட்டுச்சா என்ன பண்ணுவீங்க? பாட்டில நீங்க டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க. அப்ப இல்ல டிஸ்பிளேல வச்சது தப்பு தானே ஜி? நம்ம மேனேஜர் நம்பர் வந்து நாளைக்கு வந்து பேசலாம். இல்ல நான் கேக்குறேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்க நீங்க. ஆமாண்ணே, மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் அதான் சொல்றேன். ஒரு நாள் ஆயிடுச்சுன்ற அதான் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். நான் நம்பிச்சிட்டேன். நாளைக்கு வந்து மேனேஜர் பேசுறேன் சொல்லிட்டு நான் நாளைக்கு வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்து. என்னோட பேர் வந்து பிரகாஷ். நான் இங்கே பின்னாடி தான், என்னோட வீடு வந்து பின்னாடி தான். நான் 10th 10ஆம் தேதி டிசம்பர் வந்து நான் இங்கே சர்மனி ஹோட்டல் வந்து சாப்பிட வந்திருந்தேன். சாப்பிட என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்திருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஃப்ரிட்ஜில் இருக்க ஜூஸ் எடுத்து ஃபஸ்ட்டு குடிச்சிட்டாங்க. ஸ்லைஸ் மாசா, ஆக்சுவலாக ஸ்லைஸில் மாசா குடிச்சப்போ வந்து குடிச்சிட்டு இன்னொரு பாட்டில் கேட்டோம். நாங்கள் சாப்பிடும்போது வந்து அவங்க பாதி தூரம் அவங்க சப்ளையர் வந்துட்டு திருப்பி போயிட்டாங்க எடுத்துகிட்டு. அப்போ வந்து கேட்டதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், வேறு பாட்டில் எடுத்துகிட்டு வரோம், அங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது எனக்கு டவுட் வந்தனால நான் அந்த நான் குடித்த பாட்டிலோட இது செக் பண்ணி பார்த்தா எக்ஸ்பைரி டேட் வந்து 13/11/23 போட்டிருந்துச்சு. 13/11/23னா ஆல்மோஸ்ட் 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. 1 மாதம் வரைக்கும் அவங்க ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்துருக்காங்க. அது கேட்டதுக்கு நாங்கள் அவுட் பண்ண தான் வச்சுருந்தோம், நீங்களே எடுத்து குடிச்சதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அது வந்து ஒரு பொருளை வந்து அவங்க வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேல இருக்கிறத வந்து அவங்க வந்து எடுத்து தூக்கி போட்டிருக்கணும். அவுட் பண்ணுறதுக்கு 1 மாதம் வந்து அவங்க வந்து கம்பெனியில் கேட்டு அவுட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிருந்தாங்களா இல்லை எதுக்கோசம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இது நான் வந்து எதுக்கு நான் ஒரு அவங்க கிட்ட கேட்டதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் ஒரு வீடியோ பைட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நாங்கள் செக் பண்ணிங்களாவே தெரியும். அவங்க ரொம்ப ரூடாக இந்த மாதிரி நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்களா குடிச்சதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அது குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 6 பேர் போயிருந்தோம். 6 பேர்ல 4 பேருக்கு வயிறு வலி வந்துருச்சு. வயிறு வலி வந்த உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்டமக் வாஷ் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் கால் பண்ணி கேட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நான் அந்த பாட்டிலில் ஃபஸ்ட்டு தரவே மாட்டேன்ட்டாங்க. பாட்டிலும் தர முடியாது, பில்லும் தர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க, காசே வேண்டாம் அப்படின்னாங்க. எனக்கு காசு 10,000 ஆனாலும் நான் கொடுத்துட்றேன், எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு இல்லை நீங்கள் பாட்டில் தர முடியாது, பாட்டில் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அந்த வீடியோவில் அனுப்பிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த வீடியோவில் இது நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எங்களுக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. ப்ளஸ் இது நான் வந்து இவங்க வந்து எனக்கு வந்து ஸ்டமக் வாஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது நான் இஷ்யூவாக இருக்க முடியாது. அதை விட்டுட்டு நான் என்ன பண்ண முடியும், உங்கள் பிரச்சனை அது, நீங்கள் வந்து குடிச்சதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கடையில் இருக்க பொருள் தான் நான் குடிச்சேனே தவிர வெளியில் இருக்கிற பொருள் எதுவும் நான் குடிக்கல. அவங்க கடையில் இருக்கிறது நாங்கள் அர்ஜென்ட்டுக்கு தாகடிச்சதுன்றதுக்கோசம் தான் எடுத்து குடித்தோம். அதுவும் அவங்க டிஸ்பிளேல வச்சிருந்தது தான். வாட்டர் பாட்டில் இருந்தால் நம்ம போய் வாட்டர் பாட்டில் எடுக்க தான் செய்வோம். நம்ம அதை வந்து நம்ம அவங்க கிட்ட கேட்டு அவங்க வெயிட் பண்ணி, ஏன்னா ஒரே ஆள் தான் சப்ளையர் வேறு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு ஒரு ஆள் தான் சப்ளையர் இருந்தாங்க. நான் சொல்கிற டைம் வந்து நைட்டு 9:30லேருந்து 10:30க்குள்ளே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் சொன்னதில் வந்து அங்கே இருக்கிற ஃபேமிலி பாதி பேர் எந்த வெளியே போயிட்டாங்க. இது வந்து கரெக்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து இது வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது ரொம்ப வருஷமான ஹோட்டல். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து இவ்வளோ லெத்தாஜிக்காக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா பின்னாடி தான் என் வீடு. ஒரு மாதத்துக்கு ஒரு 10 வாட்டியாவது வந்து சாப்பிட்ற இடம் தான் இது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார். சிஎஸ்ஆர் காப்பி நான் கேட்டிருந்தேன். சிஎஸ்ஆர் காப்பி இருந்துட்டு அவங்க 2 சைடும் விசாரித்ததுக்கப்புறம் நான் சிஎஸ்ஆர் காப்பி தரேன். நாங்கள் சிஎஸ்ஆர் போட்டுட்டாங்க. நான் இது போக வந்து நான் வந்து ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் கமிஷன் எல்லா இடத்துலையுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து கண்டிப்பாக இது வந்து சின்ன விஷயமே கிடையாது. நான் குடித்தது ஒரு குழந்தை குடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஆகிறது சொல்லுங்கள்? அந்த குழந்தையோட உயிருக்கு இல்லை நாங்கள் குடித்த எங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் தப்பாக நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள்?